வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு க்யூட்டான பர்த்டே கேக் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபீஸ் ஹேஷ்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 1 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் 4 எக் எடுத்துக்கலாம். இதுக்கு கூட 1 டீஸ்பூன் வெனிலா பவுடர் சேர்த்துருக்கிறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்து இதை நல்லா பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்ககிட்ட வெனிலா பவுடர் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ எக்கு நல்லா பீட் ஆனதுக்கு பிறகு நான் 1 கப் மைதா மாவுக்கு 3/4 கப்பு பவுடர்ட் சுகர் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 3 டைம்ஸாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். நல்லா பீட் ஆகி வரும்போது இதோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகி கிடைக்கும். நல்ல ஒரு ரிப்பன் லைக் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இப்போ கடைசியாக ஒரு 3 டீஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சதை ஒரு 3 டைம்ஸாக போட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மாவு கொஞ்சம் போடும்போது நமக்கு பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இந்த டைம் ஒரு 3 டீஸ்பூன் மில்க் எடுத்துருக்கிறேன். பால் நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறதா எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு 2-3 டைம்ஸாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் சூப்பராக ரெடியாகி இருக்குது. நான் ஆல்ரெடி லைன் பண்ணி வச்சுருந்த கேக் டின்னில் நம்ம பேட்டரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கேக் டின்னை ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணி விடுங்க. டேப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கியூவர்ஸ் எடுத்து இந்த மாதிரி சிக்ஸாக் லைன் போட்டு இதையும் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணி ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த ஓவனில் வச்சிடலாம். எனக்கு கேக் பேக் ஆகிறதுக்கு ஒரு 50 மினிட்ஸ் எடுத்துச்சு. நான் பேட்டரை ரெடி பண்ணும்போதே ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி மேலே இருக்கிற காயிலை ஆன் பண்ணி டோஸ்டிங் மோடில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஸ்கியூவர்ஸ் எடுத்து நல்லா நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது இதில் கேக் ஒட்டாமல் வரணும். நல்லா நீட்டாக நமக்கு குக் ஆகி வந்திருக்கு. இதை அப்படியே கூல் பண்ண விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் தாண்டி இந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக்கில் எடுத்து கொஞ்சம் கூட நல்லா கூல் பண்ண வச்சுக்கலாம். இது அப்படியே கூல் ஆகட்டும். இந்த டைம் நம்ம கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான விப்பிங் க்ரீம்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட கொஞ்சமாக வெனிலா பவுடர் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 6 மினிட்ஸ் பக்கத்தில் எடுத்துச்சு. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம விப்பிங் க்ரீம் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட் இந்த மாதிரி திக்காக வரும். அதுக்கு பிறகு நல்ல விப்பிங் க்ரீம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் ஆகி வர்றதுக்கு நமக்கு தெரியும். நம்ம பேட்டர் ஃபோல்ட் ஆகி வரும்போதே நமக்கு தெரியும் இந்த மாதிரி. இப்போ ஒரு 2 நிமிஷம் கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டிஃப் பீக்கில் ஒரு சூப்பரான விப்பிங் க்ரீமு நமக்கு ரெடி ஆகிரும். இப்போ எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக் நமக்கு தெரியும். இதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ நம்ம கேக்கை எடுத்து இதுக்கு மேலே ப்ரௌனாக இருக்கிற லேயரையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைட்லேயுமே கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கிறத நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கேக் செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேக்கை ஒரு 3 லேயர்ஸாக நான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போதே தெரியும் நமக்கு உள்ளாடியெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக கேக் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கேக் பேட் எடுத்து இதில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை இதில் ஆட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் சுகர் சிரப் ஆட் பண்ணி நல்லா வெட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் சிரப்புக்கு கூட கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்படி ஆட் பண்ணும்போது நம்ம கேக்குக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் விப்பிங் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக கொடுத்துக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அடுத்த லேயர் கேக்கும் வச்சுக்கலாம்.
நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா விப்பிங் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே சாக்லேட் ட்ரிப்பிங் இல்லை ஏதாவது நட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும் கேக்கு. நான் இன்றைக்கி ப்ளெயினாக தான் நான் செஞ்சு எடுத்துருக்கிறேன். இப்போ 3rd லேயரும் வச்சுட்டு மேலே விப்பிங் க்ரீம் போட்டு நல்லா வந்து கேக்கை கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல நீட்டாக ஒரு க்ரம் கோட் கொடுத்து நல்லா அழகாக வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு நம்ம போர்டில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ 2 hours தாண்டி நம்ம அவுட் சைட் லேயர் வந்து நம்ம கோட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்காக வந்து விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைச்சதுக்கு பிறகு நான் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் எடுத்து கொஞ்சம் பிங்க் கலர் சேர்த்து ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்து எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே நான் இன்றைக்கி ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் தான் போட போகிறேன். இதுக்காக நான் இன்றைக்கி ரஷ்யன் நாசில் யூஸ் பண்ணி தான் நான் ஒரு ஃப்ளவர்ஸ் போட்டுக்கிறேன். சிம்பிளாக போடணுன்னா நமக்கு ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி கூட ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து சூப்பராக போட்டுக்கலாம். இந்த டிசைன் போட்டுட்டு நான் இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர்ஃப்ளைஸ் தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். பட்டர்ஃப்ளைஸ் வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து வேஃபர்ஸ் பட்டர்ஃப்ளை எடிபிளாக உள்ளது தான். உங்களுக்கு எடிபிள் பட்டர்ஃப்ளை கிடைக்கலன்னா நீங்கள் பிக்சர் பட்டர்ஃப்ளை கூட கட் பண்ணி ஒரு டூத் ஸ்டிக்கில் வச்சு இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டிசைன் கிடைக்கும். இப்போ ஆல்மோஸ்ட்டு நம்ம டிசைன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ லெட்டர்ஸ் எழுதுறதுக்காக நான் விப்பிங் க்ரீம் கொஞ்சம் லூஸ் பண்ணி அதில் கொஞ்சமாக ரெட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெட்டர்ஸ் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் நான் சொன்னது மாதிரியே இதுக்கு மேலே வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து அங்கங்கேயா ஸ்டிக் பண்ணிவிட்டு அழகாக நம்ம பர்த்டே கேக்கையும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டேஸ்டியான ஒரு க்யூட்டான பர்த்டே கேக் வந்து சூப்பராக சிம்பிளான தீமில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.